லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. விண்ணரசின் மறைபொருளை அறிய. விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. எக்கொள்கையாயினும் அதை புரிய வைத்து வாழ தூண்டுவதே நல்ல போதக யுக்தி. இயேசுவுக்குள் அந்த நல்லுணர்வு நிறையவே இருந்தது. தாம் சந்தித்தவர்களாயினும் தம்மை சந்திக்க வந்தவர்களாயினும் அவர்கள் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப இறையாட்சியின் விழுமிய விதைகளை எளிய பாணியில் விதைத்தார். அவரது நோக்கமெல்லாம் மக்களை ஒடுக்கிய மரபுத்தலைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதே. ஒருவரோடு நெருங்கி பழக பழக அவரை நன்றாக புரிந்து கொள்ளலாம். சரியான உறவும் உரையாடலுமின்றி ஒருவரை சரியாக புரிந்திட முடியாது. இயேசுவை அண்டி வந்து அவரது அமுத மொழிகளை கேட்டவர்கள் வாழ்வு மாற்ற பாதையை தேர்ந்தனர். தூரமாய் நின்றவர்கள் அவரை உலகிலிருந்தே மாற்ற முனைந்தனர். நம்மில் பலரை புரியாமலே நாம் தூவும் புழுதிகள் எழுதி முடியா. திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. இயேசுவே நம் எதிர்நோக்கு. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. அன்பர்களே, டிசம்பர் 10 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. முன்னதாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது திறந்த வாகனத்தில் வலம் வந்து அங்கு நிறைந்திருந்த திருப்பயணிகளை வாழ்த்தினார். அப்போது மகிழ்ச்சி பொங்க திருப்பயணிகள் அனைவரும் தங்கள் கரங்களை தட்டி திருத்தந்தையை வரவேற்று மகிழ்ந்தனர். சரியாக காலை 10 மணிக்கு திருத்தந்தை தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார். இயேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு என்ற யூபிலி ஆண்டு தலைப்பில் 4வது பிரிவாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் தற்போதைய உலகின் சவால்களும் என்ற தலைப்பில் தனது மறைக்கல்வி உரை சிந்தனைகளை வழங்கி வருகிறார் திருத்தந்தை. இந்நாளில் இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்ற 7வது துணை தலைப்பில் நமது இறப்பு பற்றிய கேள்விக்கான இறுதி பதில் என்ற தலைப்பில் திருப்பயணிகளுடன் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். அன்பர்களே, நற்செய்தி வாசகத்திற்கு பின்பு திருத்தந்தை தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். Cari fratelli e sorelle, buongiorno. Benvenuti tutti. Il mistero della morte ha sempre suscitato nell'essere umano profondi interrogativi. Esso infatti appare come l'evento più naturale e allo stesso tempo più innaturale che esista.
È naturale perché ogni essere vivente sulla terra muore. È innaturale perché il desiderio di vita e di eternità che noi sentiamo per noi stessi e per le persone che amiamo ci fa vedere la morte come una condanna, come un controsenso. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, இறப்பின் மறைபொருள் என்பது எப்போதும் மனிதரில் ஆழமான கேள்விகளை கிளறி வருகிறது. உண்மையில் அது மிகவும் இயற்கையானதாகவும் அதே வேளையில் மிகவும் இயற்கைக்கு மாறான நிகழ்வாகவும் தோன்றுகிறது. இது இயற்கையானது, ஏனென்றால் புவியில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் இறக்கிறது. இது இயற்கைக்கு மாறானது, ஏனென்றால் நமக்காகவும் நாம் அன்பு கூறும் மக்களுக்காகவும் நாம் உணரும் வாழ்க்கை மற்றும் நிலைவாழ்விற்கான ஆசை இறப்பை ஒரு தண்டனையாக, ஒரு பொருளற்றதாக பார்க்க வைக்கிறது. பல பழங்கால மக்கள் உயர்ந்த மறை உண்மையை நோக்கி செல்பவர்களுடன் சென்று அவர்களை நினைவுகூறுவதற்காக இறந்தவர்களின் வழிபாட்டுடன் இணைக்கப்பட்ட சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களை உருவாக்கினர். இருப்பினும் இன்று நாம் ஒரு வித்தியாசமான போக்கை காண்கின்றோம். இறப்பு என்பது ஒரு வகையான தடை செய்யப்பட்ட நிகழ்வாக தெரிகிறது. தூரத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நமது உணர்திறன் மற்றும் நிலையமைதியை தொந்தரவு செய்வதை தவிர்க்க மெல்லிய குரலில் பேச வேண்டிய ஒன்று. இந்த காரணத்தினால்தான் நமக்கு முன் சென்றவர்கள் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும் கல்லறைக்கு செல்வதை கூட நாம் பெரும்பாலும் தவிர்க்கின்றோம். அப்படியானால் இறப்பு என்றால் என்ன? அது உண்மையிலேயே நம் வாழ்க்கையின் கடைசி வார்த்தையா? மனிதர் மட்டுமே இந்த கேள்வியை கேட்கிறார். ஏனென்றால் அவர் மட்டுமே இறக்க வேண்டும் என்பதை அறிவார். ஆனால் அதை அறிந்திருப்பது அவரை இறப்பிலிருந்து காப்பாற்றாது. உண்மையில் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் மற்ற எல்லா உயிரினங்களுடனும் ஒப்பிடும்போது அது அவரை வலுவாக்குகிறது. விலங்குகள் நிச்சயமாக துன்பப்படுகின்றன. இறப்பு நெருங்கும்போது அவை உணர்கின்றன. ஆனால் இறப்பு அவற்றின் விதியின் ஒரு பகுதி என்பதை அவை அறியாது. அவை வாழ்க்கையின் அர்த்தம், நோக்கம், விளைவு ஆகியவற்றை கேள்வி கேட்பதில்லை. இதை உணர்ந்து நாம் முரண்பாடான மகிழ்ச்சியற்ற உயிரினங்கள் என்று ஒருவர் நினைக்கலாம். நாம் இறப்பதால் மட்டுமல்ல, இந்த நிகழ்வு எப்படி அல்லது எப்போது நிகழும் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அது நிகழும் என்பதில் நாம் உறுதியாக இருப்பதால் கூட. நாம் விழிப்புணர்வோடும் அதே நேரத்தில் வலிமையற்றவர்களாகவும் இருப்பதை காண்கிறோம். இங்கிருந்துதான் இறப்பு என்ற கேள்வியை அடக்குவது அல்லது அதிலிருந்து தப்பிப்பது அடிக்கடி நிகழ்கிறது. புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி தனது புகழ்பெற்ற படைப்பான இறப்பிற்கான தயாரிப்பு என்ற நூலில் இறப்பின் கற்பித்தல் மதிப்பை பிரதிபலிக்கிறார். அது எவ்வாறு வாழ்க்கையின் சிறந்த ஆசிரியர் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். அது இருப்பதை அறிந்து கொள்வதும் எல்லாவற்றிற்கும் மேலாக அதை பற்றி தியானிப்பதும் நம் இருப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்ய கற்றுக் கொடுக்கிறது. இறையாட்சியின் பார்வையில் நமக்கு என்ன நன்மை பயக்கும் என்பதை புரிந்து கொள்வதும் இறைவேண்டல் செய்வதும் மிதமிஞ்சியதை நிலையற்ற விடயங்களுடன் நம்மை பிணைப்பதும் விட்டுவிடுவதும் பூமியில் நாம் கடந்து செல்வது நிலைவாழ்விற்கு நம்மை தயார்படுத்துகிறது என்பதை உணர்ந்து உண்மையாக வாழ்வதற்கான இரகசியமாகும். ஆயினும் கூட தற்போதைய பல மானுடவியல் பார்வைகள் அழியாமையின் உள்ளார்ந்த வடிவங்களை உறுதியளிக்கின்றன மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் பூமிக்குரிய வாழ்க்கையை நீடிப்பதை கோட்பாடு செய்கின்றன. இது நமது காலத்தின் சவால்களின் தொடுவானத்தில் வெளிப்படும் மீவு மனிதத்துவ காட்சியாகும். இறப்பை உண்மையிலேயே அறிவியலால் வெல்ல முடியுமா? ஆனால் இறக்காத வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் என்று அறிவியலால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு இறப்பு என்பது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, மாறாக நிலை வாழ்விற்கான ஒரு வழியாக, அதன் முக்கியமான கூறாக உள்ளது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் பாஸ்கா துன்பங்களும் சோதனைகளும் நிறைந்த இந்த நேரத்தில் இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதன் முழுமையை ஏற்கனவே முன்சுவைக்க நமக்கு அனுமதிக்கிறது.
கல்வாரியை இருள் சூழ்ந்திருந்த அந்த மதிய நேரத்தின் முடிவில் நற்செய்தியாளர் லூக்கா இருளில் ஒளியின் இந்த முன்னறிவிப்பை புரிந்து கொண்டதாக தெரிகிறது. அவர் எழுதுகிறார், அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாள் விளக்குகள் ஏற்கனவே ஒளிந்து கொண்டிருந்தன. உயிர்த்தெழுதலின் காலையை எதிர்பார்க்கும் இந்த ஒளி இன்னும் மூடியதாகவும் அமைதியாகவும் தோன்றும் வானத்தின் இருளில் ஏற்கனவே ஒளிர்கிறது. ஓய்வு நாளின் விளக்குகள் முதல் மற்றும் ஒரே முறையாக ஓய்வு நாளுக்கு பிறகு வரும் நாளின் விடியலை அறிவிக்கின்றன. அது உயிர்த்தெழுதலின் புதிய ஒளி. இந்த நிகழ்வு மட்டுமே இறப்பின் மறை உண்மையை ஆழமாக ஒளிரச் செய்யும் திறன் கொண்டது. இந்த ஒளியில் மட்டுமே நம் இதயம் விரும்புவதும் நம்புவதும் உண்மையாகிறது. உயிர்த்தெழுந்தவர் இறப்பின் பெரும் சோதனையில் நமக்கு முன்பாகச் சென்று தெய்வீக அன்பின் வல்லமையால் வெற்றி பெற்று வெளிப்பட்டுள்ளார். இந்த வழியில் அவர் நமக்காக முடிவற்ற இளைப்பாறுதல் இடத்தை, நாம் காத்திருக்கும் வீட்டை தயார் செய்துள்ளார். இருள்களோ முரண்பாடுகளோ இல்லாத முழு வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்துள்ளார். நம்மீது கொண்ட அன்பினால் இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி. புனித பிரான்சிஸ் அசிசியாருடன் இணைந்து நாம் இறப்பை சகோதரி என்று அழைக்கலாம். உயிர்த்தெழுதலின் உறுதியான நம்பிக்கையுடன் அதற்காக காத்திருப்பது என்றென்றும் மறைந்துவிடும் என்ற பயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு நம்மை தயார்படுத்துகிறது. அன்பர்களே, இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக் ஆசிரை வழங்கினார். Il risorto ci ha preceduto nella grande prova della morte, uscendone vittorioso grazie alla potenza dell'amore divino. Così ci ha preparato il luogo del ristoro eterno, la casa in cui siamo attesi. Ci ha donato la pienezza della vita, in cui non vi sono più ombre e contraddizioni. A tutti la mia benedizione. விதைக்கப்படுவது அழிவுக்குரியது, உயிர்த்து எழுவது அழியாதது. உதைக்கப்பட்டதோ வலுவற்றது, உயிர்த்து எழுவதோ வலுவானது. மண்ணில் விழுந்து மடியும் விதைகள் எழுந்த போது தருமே பலன்கள். மண்ணில் விழுந்து மடியும் விதைகள் எழுந்த போது தருமே பலன்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழிவின் பாதைகள், சாவு மேடுகள், அன்பின் ஆட்சிகள், உயிர்ப்பின் வாசல்கள், பாவம் என்பது இருண்ட மேகங்கள், திருந்தி வாழ்வது, நீலவானங்கள். பாவம் மறந்து பாதை திருத்து, உயிர்ப்பு வாழ்வே நமது விருந்து. பாவம் மறந்து பாதை திருத்து, உயிர்ப்பு வாழ்வே நமது விருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. செய்திகள். ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வரலாற்று இணக்க நிலை எதிர்பாராத விதமாக மாறிக்கொண்டிருக்கலாம் என்றும், ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்ட உக்ரைனிய குழந்தைகளை மீண்டும் தாய்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திருப்பிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 9 இச்செவ்வாயன்று திருத்தந்தையர்களின் கோடைகால ஓய்விடமான காஸ்டல் கந்தோல்ஃபோவில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, அமெரிக்க ஐரோப்பா இணக்க நிலை, உக்ரைனிய குழந்தைகள் மற்றும் அமைதி முயற்சிகள் குறித்த தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நீண்டகால இணக்க நிலை பலவீனமடையக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் குறித்து
கவலை தெரிவித்த திருத்தந்தை, இந்த உறவு தற்போதைய மற்றும் எதிர்கால உறுதித்தன்மைக்கு மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார். அமைதி திட்டங்களை முன்மொழிவதற்கான அமெரிக்காவின் உரிமையை ஒப்புக்கொண்ட திருத்தந்தை, ஆனால் அதே வேளையில் சில திட்டங்கள் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான பிளவுகளை ஆழப்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தார். ரஷ்யாவால் கடத்தப்பட்ட உக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டு வருவதற்கு உதவுவதற்கான திருப்பிடத்தின் முயற்சிகளை உறுதிப்படுத்திய திருத்தந்தை, முன்னேற்றம் மெதுவாக நிகழ்ந்தாலும் இந்த விவகாரத்தில் உக்ரைனின் அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி உட்பட அந்நாட்டு அதிகாரிகளுடன் திரு அவை மறைமுகமாக தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார் திருத்தந்தை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையேயான சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கான களமாக திருப்பியிடம் செயல்பட தயாராக உள்ளது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 9 இச்செவ்வாயன்று திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தல்போவில் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. மேலும் தற்போதைய தூதரக உறவுக்கான முயற்சிகள் நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய திருத்தந்தை, கடத்தப்பட்ட உக்ரைனிய குழந்தைகள் தங்கள் குடும்பங்களிடம் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இருவருக்கும் இடையேயான இந்த சந்திப்பு முக்கியமாக உக்ரைனில் நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று திருப்பியிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்கள், கடத்தப்பட்ட உக்ரைனிய குழந்தைகளை மீட்டுக் கொண்டு வரும் முயற்சியில் திருத்தந்தை தனது ஆதரவை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்தார். டிசம்பர் 8 திங்கட்கிழமை முதல் இணைய உலாவி மற்றும் கைபேசி செயலி மூலம் அணுகக்கூடிய திரு அவையின் ஆண்டு கையேட்டின் முழுமையான எண்மமுறை பதிப்பை திருப்பியிடம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த கையேடு ரோமை தலைமைச் செயலகம், மறைமாவட்டங்கள், துறவற சபைகளின் நிறுவனங்கள் மற்றும் திருப்பியிட தூதரகங்கள் குறித்த புதிய தகவல்களை அளிக்கின்றது. மேலும் இச்செயல் திட்டம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரே முதலில் இணையத்தில் புகுப்பதிகை செய்துள்ளார். இது ரோமை தலைமைச் செயலகத்தின் பல்வேறு துறைகள், திருப்பீட தூதரகங்கள், ஆயர் பேரவைகள், கல்வி நிறுவனங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் தகவல் தொடர்பு நிபுணர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. எல்லைகள் கடந்த நிருபர்கள் என்ற அமைப்பு இந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கையை பட்டியலிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டிசம்பர் 9 இச்செவ்வாயன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில், இந்த 2025ஆம் ஆண்டு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கொடிய ஆண்டு என்றும் வெறுப்பிற்கும் தண்டனைக்கும் வழிவகுக்கும் ஆண்டு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் வெறும் மோதல்களினால் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, மாறாக வேண்டுமென்றே அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த அறிக்கை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களில் ஏறத்தாழ 43 விழுக்காட்டினர் காசா பகுதியில் இருந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ள இவ்வறிக்கை, அங்கு இஸ்ரேலிய படைகள் ஊடக பணியாளர்களை திரும்ப திரும்ப குறிவைத்து தாக்கியது என்றும் எல்லைகள் கடந்த செய்தியாளர்கள் அமைப்பு கூறியுள்ளது. லத்தீன் அமெரிக்காவில், குறிப்பாக மெக்சிகோவில் பத்திரிகையாளர்கள், போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், ஊழல் அதிகாரிகள் மற்றும் குற்றவியல் கூட்டமைப்புகளால் கடுமையான வன்முறையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று கூறுகிறது அவ்வமைப்பு. மேலும் வன்முறையின் மெக்சிகன் மயமாக்கல் என்று இதனை குறிப்பிடும் இவ்வமைப்பு, இங்கு மிரட்டல், காணாமல் போதல் மற்றும் கொலைகள் பொதுவானவை என்றும், மேலும் குற்றவாளிகள் பெரும்பாலும் எந்த தண்டனையையும் சந்திப்பதில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.